வாங்கின பணத்தை கரெக்டா கொடுக்க முடியாதாம்மா உங்களால? டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்கணுமா? கண்டிப்பா கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றேன். ஒழுங்கா வாங்கின பணத்தை கொடுக்கற வழிய பாருங்கம்மா, இல்லன்னா நல்லாவே இருக்காது. வணக்கம். நீங்க உங்க ஹஸ்பண்ட் கார்த்திகோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் பணம் கடனா வாங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள்ல அவர் தவறிட்டார். அதான் கொடுத்துட்டு போலான்னு. அவர் அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் சொன்னது இல்லையே. ஒரு வேளை அவர் சொல்ல மறந்துருக்கலாம். இருந்தாலும் கொடுக்க வேண்டியது கடமை. நான் வரேன். ஏன்பா கடன் கொடுத்ததும் அவங்களே மறந்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீ காரை வித்து போய் அந்த காசை கொடுத்த? அதுக்கு நீ கொடுக்காமலே இருக்கலாமே. ஏன் கார்த்திகே, வந்து கேட்கறவங்களுக்கு எல்லாமே தூக்கி தூக்கி கொடுத்தனா நாளைக்கு உனக்குன்னு என்ன பண்ணுவ? இதுல என்ன முஸ்தபா இருக்கு? நாளைக்கு நானே செத்துட்டா என் குடும்பத்தை நீ பார்க்க மாட்டியா? அவன் இருக்கும்போது மற்றவங்களுக்கு செஞ்ச உதவியும் தர்மமும் அவன் இல்லைனாலும் இந்த பிரபஞ்சம் அவன்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கும்.